வணக்கம். இன்றைக்கி கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம். அது கூட்டாஞ்சோறு, அது என்ன கூட்டாஞ்சோறு நிறைய பேருக்கு தெரியாது. இது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் அந்த கூட்டாஞ்சோறை பற்றி அதிகமாக தெரியும். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி கூட சொல்லலாம். இதை வச்சு தான் பிரியாணியே கண்டுபிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஆமாம், அதுதான். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 5 வகையான காய்கறி எடுத்துருக்கோம். நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சு. அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கிறோம். அது ரெண்டையும் சுத்தமாக கழுவியாச்சு. ஒரே இதில் போட்டு கழுவியாச்சு. 1.5 டம்ளர்னு வச்சுக்கோங்க, ரெண்டையும் சேர்த்து 1.5 டம்ளர் ஆச்சு. ஒரு குக்கரில் ஒரு 50 மில்லி எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. உளுந்த பருப்பு போட்டாச்சு. ரெண்டும் நல்லா வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கொஞ்சமாக உரித்து வச்சுருக்குறோம். அதை போட்டுடலாம். நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேர்க்கலாம். முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், ஐந்து வகையான காய்கறிகள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் அந்த காய்கறியெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். நம்ம புளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து அப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு உள்ளே கொட்டிடலாம். இப்போ வந்து 1.5 டம்ளர், இப்போ 1க்கு 1.5 ஊற்றுவோம். இப்போ மொத்தத்திலே 1.5, அப்போ 2.25 டம்ளர் தண்ணி வரணும். நம்ம வந்து 3 டம்ளராக வைக்கிறோம். ஏன்னா காய்கறி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு சேர்த்து தண்ணி சேர்க்குறோம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, கார மசாலா, நம்ம சாம்பாருக்கு போடுறோம்ல, சாம்பார் கார குழம்புக்கு போடுற மசாலா ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கார மசாலா ஒரு கரண்டி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். கூட்டாஞ்சோறு ரெடி. இது கிராமத்தில் மண்பானையில் செய்வாங்க. இது நகரத்தில் கடைசியில் குக்கரில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஓகே, கூட்டாஞ்சோறு ரெடி. பாருங்கள், இது எங்கள் ஊரில் சாம்பார் சாதம்னு சொல்லுவீங்கள்ல, அது இல்லை. சாம்பார் சாதம் வேறு, கூட்டாஞ்சோறு வேறு. ஓகே, அருமையாக இருந்தது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்.